ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மை மேன் இஸ் அ குப்பி ட்ராமாவோட 13th எபிசோட். அண்ட் ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்கு. எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் வீடியோ எல்லாமே காப்பிரைட் அடிச்சிடுறாங்க. ஸோ அதனால் டெய்லி வீடியோ போட ட்ரை பண்ணாலுமே காப்பிரைட்டில் போயிடுது. எல்லா வீடியோவுமே ரெடியாக இருக்குது, ஆனால் அப்லோட் தான் பண்ண முடியல. இப்போ நம்ம வெயிட் பண்ணாமல் ஓப்பனிங் சீனுக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம ஹீரோ இவன் ஏன் போய் சொல்லணும்னு யோசிச்சுட்டு இருப்பாருல்ல. இங்கே அப்படியே நம்ம போலீஸ்கார் ஹீரோயினை பார்க்க போயிருப்பாங்களா. அப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு பதறி அடிச்சுட்டு எங்க சைக்கோ கொலைகாரன் ஹீரோனை அட்டாக் பண்ணிட்டு போறான்னு அந்த இடத்துல போலீஸ்காரு இந்த சைட் பார்த்தா அந்த ஸ்கூல் பொண்ணோட அப்பா அம்மா அவங்க ஷாக் ஆகுறாங்க. இவர் எப்படி வயசாகாம அப்படியே இருக்காருன்னு அந்த ஸ்கூல் பொண்ணு அம்மா ஷாக் ஆக, நம்ம ஹீரோக்குமே சரியான ஷாக்கு. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடக்குது இங்கன்னு. இப்போ அந்த தாத்தா அது எப்படிமா ஒரு மனுஷன் வயசாகாம இருப்பாங்க, இவர் அவரோட பையனா இருக்கோ இல்லைன்னா வேற ஏதாச்சும் இருக்கும்னு சொல்ல. இப்போ நம்ம போலீஸ்காருக்கு தான் உண்மை தெரியும்ல. எப்படி உனக்கு தெரிஞ்சவங்கள எப்படி தெரியாத மாதிரி நீ நடிக்கிற, அவங்க கிட்ட போய் ஒரு ஹலோ சொல்லிட்டு வரலாம்ல அப்படின்ற மாதிரி இவங்க போய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சொல்றாரு அந்த சைக்கோ கொலைகாரன் இன்னும் வெளியே தான் இருக்கான்னு சொல்ல. ஃபர்ஸ்ட் உன்ன நம்பவே முடியாதுடா, ஃபர்ஸ்ட் உன் ஐடென்டிட்டியை நீ சொல்லு அப்படின்னு சொல்லி போலீஸ்கார் சண்டை போட்டுட்டு இருக்க. இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயின்மே வந்துடுறாங்க. ஹீரோயின் அழுத மேட்டர் ரெண்டு பேருக்குமே தெரிய வரும். ரெண்டு பேருமே மறுபடியும் சண்டை போட ஹீரோயின் முறைக்கிறாங்க அமைதியா இருக்கீங்களா அப்படின்னு. இப்போ அப்படியே அந்த ஸ்கூல்லேருந்து எடுத்துப்பாங்களா ஆர்ஃபனேஜ்லேருந்து, அதை எடுத்துகிட்டு இந்த கொலைகாரன் தான் அவனா இருக்கும்னு சொல்ல. இப்போ இவங்க எல்லாமே நம்ப மாட்டாங்க. இது எப்படி நீங்கள் மிங்கிள் பண்ணுறீங்க, ரெண்டுமே வேற வேற கேஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் போலீஸ்காருக்குமே டவுட்டாக இருக்குது ஒருவேளை இருக்குமோன்னு. இந்த கிம்முக்குமே ஏதோ பயத்தில் தான் உட்காந்துட்டு இருக்கா, நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு. இப்போ மறுபடியும் முதல்ல இருந்து அந்த கேஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த 7 பாவங்களும் அந்த பேப்பரில் இருந்த பாவங்களும் எப்படி ஒன்றா இருக்க முடியும், ஏன்னா அந்த ஆர்ஃபனேஜில் இருந்த ஒருத்தனை இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே ஹையர் ஆஃபீஸர் கிட்ட நம்மளோட போலீஸ்காரன் சொல்லி இதை ரீஓப்பன் பண்ண சொல்ல. பட் அவர் ஒத்துக்க மாட்டாரு. கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரியாத கேஸ் எப்படி நீங்கள் ஓப்பன் பண்ண சொல்கிறீங்க, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவருக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பெர்மிஷன் எல்லாமே விட ப்ரொசீடுமே பண்ண முடியாது. இதனால என்ன பண்ணுறது நம்ம அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்க. இப்போ இவரோட ட்ரீமுமே சொல்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி அந்த கனவு மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்குன்னு. அப்போ அசிஸ்டன்ட் சொல்கிறா, நீங்கள் பேசாமல் ஏன் நீங்கள் போய் ஹிப்னோடைஸ் பண்ணக்கூடாது, அதனால உங்களுக்கு பாஸ்ட்ல என்ன நினச்சின்னு தெரிய வரும்ல, நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்ல. இப்போ அப்படியே நம்மளோட ஃப்ரெண்டுக்காரனை காட்டினா கட்டி போட்டு வச்சிருப்பான்ல, இவன் மறுபடியும் ஹியூமனாக மாறியிருப்பான். குண்டு பையன் இன்னுமே அவுத்து விடாமல் வச்சிருப்பான். டேய் இவங்களை அவுத்தே விட மாட்டேன்டா அப்படின்னு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் இந்த டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டு எங்கே போயிருப்பான், வெளியில் போய் டேட்டுக்கு போயிருப்பான். யாருன்னு பார்த்தா நம்ம ஃப்ரெண்டுக்காரே தான் டேட் பண்ண போயிருப்பான். அவங்களோட ஹோட்டல் ஒன்று இருக்குல்ல, அந்த லவர் ரூம், அந்த ரெஸ்டாரண்ட்டு கூட்டிகிட்டு போயிருப்பான். அங்கே போய் பந்தாவா உட்காந்துட்டு இந்த ஹோட்டல் வேற யாருமே கிடையாது, இந்த ஹோட்டல் என்னோடது தான், நான் தான் இந்த ஹோட்டலோட ஓனர், இது ஜஸ்ட் அவர் தான் ரன் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி இவங்க நம்ப மாட்டாங்க ஃப்ரெண்டுக்காரி. பட் இருந்தாலுமே இல்லை நான் தான் ஓனர் நம்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு பில்டப் அப்படியே பில்டப் பண்ணி வச்சிருப்பா. ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிடுறான் ஃப்ரெண்டு கிட்ட. அவளுக்குமே பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக குண்டு பையனை. இவன் என்ன நம்ம பின்னாடி சுற்றிட்டு இருக்கான்னு அவளுக்குமே டவுட்டு. இப்போ கரெக்டாக நம்ம சேர்மனுக்கு கால் வரும். யாருன்னு பார்த்தா ஃப்ரெண்ட் தான் கால் பண்ணியிருப்பான். தயவு செய்து என்னை காப்பாத்துங்க அப்படின்னு. இப்போ இவருமே அப்படியே பதறி அடிச்சுட்டு ஓடி இருப்பாரு. என்ன ஆச்சு ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா கட்டி போட்டு வச்சிருப்பான் கழுத்துல. என்னங்க நாய் மாதிரி கட்டி போட்டு வச்சிருக்காங்க உங்களன்னு. இப்போ ஃப்ரெண்டையுமே போய் காப்பாத்திடுறாங்க. அவனை நாங்கள் சும்மாவே விட மாட்டோம், அவனை எப்படி பழிவாங்க போறப்பாருன்னு செம்ம கோவத்தில் இருக்க. இப்போ சேர்மன் சொல்றாரு, அவர் ஒரு பொண்ணோட நம்ம ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்காரு, டேட்டுக்கு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன்னு சொல்ல. இப்போ இவங்களுக்குமே எது டேட்டா, இவன் ரொம்ப டேஞ்சர் ஆகிட்டே போறான்னா நம்ம சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு நம்ம உலகத்துக்கு போற வழியை பார்க்கணும், நம்ம கொஞ்ச நேரம் கூட இதுக்கப்புறம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, வா நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக லவ்வர்ஸை சேர்த்து வைக்க முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நிறைய பேர் சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க. இப்படி இவங்க சேர்த்து வைக்கிறதுனால அந்த அம்பு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுது. கம்ப்ளீட் ஆன உடனே இவங்களோட விங்ஸுமே அந்த ஸ்டீல் ஆயிருக்கும்ல, அதுவுமே கிளியர் ஆகிடும். இப்போ இவங்க 2 பேருக்கா செம்ம சந்தோஷம். அந்த அம்புமே பறக்க ஆரம்பிக்குது, மறைய ஆரம்பிக்குது. அதே மாதிரி இவங்களுமே மறைய ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு நம்ம சாதிச்சிட்டோம் தான் குமார் அப்படின்ற மாதிரி 2 பேரும் செம்ம சந்தோஷப்பட்டுட்டு இருக்கானுங்க. இப்போ அப்படியே வீட்டுக்கு வந்த ஹீரோக்கு அவருக்குமே ஏதோ டிஃப்ரென்ஸ் தெரியுது. என்னன்னு பார்த்தா அவங்க வீட்டில் நிறைய செடி இருக்கும், அது எல்லாமே அப்படியே மலருது. இதை பார்த்து அவருக்குமே ஏதோ நடக்குது அப்படின்னு புரிய வருது. இங்கே நம்ம ஃப்ரெண்டுக்காரனும் சரி ஓகேப்பா நம்ம எப்படியோ அவளை கரெக்ட் பண்ணிட்டோன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது குண்டு பையன் டப்புன்னு அவன் மறைஞ்சு போவானா. இல்லை இது நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி இவன் டென்ஷன் ஆகுறான். அந்த டைமுக்கு கரெக்டாக ஃப்ரெண்டுக்காரையுமே உள்ளே வந்திருப்பான். ஆனால் எப்போ இவங்க அந்த அம்பை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ இவங்க அகெயின் ஏஞ்சலாக மாறிடுவாங்க. ஏஞ்சலாக மாறிட்டாங்கன்னா ஹியூமன் கண்ணுக்கு இவங்க தெரியவே மாட்டாங்க. அதனால் இப்போ நம்ம குண்டு பையன் அங்கே தான் நிற்கிறான். ஆனால் ஃப்ரெண்டுக்காரி கண்ணுக்கு ஒன்றுமே தெரியல. அந்த இடத்துக்கு வந்த வெயிட்ரஸோ பில் நீங்கள் எப்போ பே பண்ணுறீங்கன்னு சொல்ல. இப்போ இவ சொல்கிறா, இந்த ஹோட்டலோட ஓனர் தானே இங்கே இருந்தாருன்னு கேட்க. ஓனரா, ஐயோ அவர்லாம் ஓனர் கிடையாது, ஓனர் வெக்கேஷன் போயிருக்காருன்னு சொல்ல. இப்போ இவளுக்கா குண்டு பயலை என்னை ஏமாத்திட்டியாளான்னு இவளுக்கு சந்தேகம். இப்போ அவன் சொல்கிறான், இல்லை நான் தான் ஓனர், நான் தான் இந்த இதோட ரெஸ்டாரண்டோட ஓனர், போய் சொல்கிறாங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு அவன் கதறான் ஒரு சைடு. பட் இருந்தாலுமே என்ன பிரயோஜனம், நம்மளோட யாருக்குமே கேட்காது. அவன் நிற்கிறது கூட யாருக்குமே தெரிய மாட்டேன், அவன் ஏஞ்சலாக மாறிட்டதுன்னா.
இப்ப ஐயோ! வந்ததும் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இப்ப ஃப்ரெண்டுக்காரிக்கா, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பில் அமௌண்ட்ட பார்த்தா, அது அதுக்கு மேல இருக்கு. சொத்தே எழுதி வைக்கிறது அமௌண்ட் இருக்கு. என்னடா இவ்ளோ போட்டிருக்காங்க. 3 மாசம் சம்பளத்த அப்படியே வைக்கணும் போலயேன்னு சொல்லிட்டு, இவனுமே தலைவிதியேன்னு சொல்லிட்டு பில்ல பே பண்ணிடுறான். ஆனா குண்டு பையனும் பக்கத்துல நின்னுட்டு இருக்கான். "பில்ல நீ பே பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டு, அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா மறைஞ்சிருக்கிறதுனால. இப்ப அகைன் அந்த அம்பு மறுபடியும் கொஞ்சம் அப்படியே பழைய மாரி மாறுது சில்வர் கலர்ல. இதனால மறுபடியும் அந்த பூ எல்லாமே வாடி போயிடுது. ஃப்ரெண்டுக்காரங்களுமே வந்து மறுபடியும் ஹியூமனா மாறிடுறாங்க. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு மாறணும் நம்ம ஏஞ்சலா மாறணும் அவங்களுக்குமே ஒண்ணுமே புரியல. இப்ப அப்படியே ஸ்டேஷன்ல காட்டினா நம்மளோட போலீஸ்கார் வந்து ஹிப்னோடைஸே பண்ணிடலாம்டா. எதுக்குடா பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவர் ஹிப்னோடைஸ் பண்ண போயிருப்பாரு. இப்போ ஹிப்னோடைஸ் பண்ணும்போது போலீஸ்காருக்குமே ஞாபகம் வருது. அவர் பாஸ்ட் லைஃப்ல பாஸ்ட் ஹீரோயினை பத்தி எல்லா நினைப்புமே ஞாபகம் வர அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரைக் ஆகுது. அவர் அந்த பொண்ணை கொலை பண்ண போனது எல்லாத்தையுமே ஸ்ட்ரைக் ஆகி பதறி அடிச்சுட்டு ஏஞ்சிக்கிறாரு. நம்ம என்ன பார்த்தோம் இப்ப அப்படின்னு அவர் அலறி எந்திச்சிக்க. ஆனா நம்ம ஹீரோவோட பழைய வீட்ல ஒரு 2 மோதிரத்த பார்த்திருப்பாரு. அந்த மோதிரத்த தான் அந்த பாஸ்ட் ஹீரோயினுமே போட்டிருந்தது இவருக்கு ஞாபகம் வருது. அந்த மோதிரம் எப்படி இங்க இருக்கு அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோயினுமே ஹீரோவோட பழைய வீட்ல தான் இருப்பாங்க. அவங்களுமே அந்த மோதிரத்த எடுத்து பார்க்குறாங்க. மோதிரத்த எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்குமே ஸ்ட்ரைக் ஆகுது அவங்க பாஸ்ட் மெமரீஸ். இப்ப ஹீரோயினுக்கு அந்த ஸ்கூல் பொண்ணோட மெமரீஸ் மட்டும் தான் ஞாபகத்துல இருக்கு. ஆனா அவங்களோட ஃபர்ஸ்ட் பிறவி அந்த பாஸ்ட் மெமரீஸ் ஞாபகம் இல்ல. ஆனா இப்போ ஒரு பொருளை எடுக்கவும் அவங்களுக்கு ஃபுல்லாவே ஞாபகம் வருது. அவங்க ஃபர்ஸ்ட் ஜென்மம், அவங்க ஃபர்ஸ்ட் பிறவி ஞாபகம் வருது. நம்ம ஹீரோ ஒரு ஏஞ்சல்ன்ற விஷயமும் அவங்களுக்கு தெரிய வந்துருது. இப்ப அவங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துரு. இப்ப அப்படியே அவங்க கண் கலங்கி நிக்கிறாங்க அந்த இடத்துல. அப்போ நான் உனக்காக தான் இருக்கேனா, உனக்காக தான் இத்தனை வருஷம் நான் காத்துட்டு இருக்கேனா அப்படின்னு. இப்ப அவங்க எதுக்காக வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, அந்த குட்டி பையன் சொன்னது, நம்ம ஹீரோக்காக அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணது எல்லாமே அவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். இதுக்கப்புறமா நான் உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா, வெளியில நம்ம ஹீரோ செம்மையா டெக்கரேட்லாம் பண்ணி வச்சிருப்பாரு அழகா. இப்ப நம்ம ஹீரோனுக்கு என்ன பண்றதுனே புரியல. அங்க வந்து ஹீரோவோ இங்க பாரு, உனக்கு இதெல்லாம் கொஞ்சம் புரியாம தான் இருக்கும். ஆனா எனக்கே ஃபர்ஸ்ட் கஷ்டமா தான் இருந்துச்சு. உனக்குள்ள நீ மட்டும் இல்ல, உனக்குள்ள இன்னும் 2 பேர் இருக்காங்க. அந்த ஸ்கூல் பொண்ணு, அதுவும் இல்லாம உன்னோட ஃபர்ஸ்ட் பிறவி அந்த ராணி. இவங்க எல்லாருமே உனக்குள்ள தான் இருக்காங்க. எல்லாமே நீ தான். அண்ட் நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்ணிட்டு இருந்தேன். அப்பயும் சரி, இப்பயும் சரின்னு சொல்லிட்டு, இப்ப அப்படியே எல்லாமே ஞாபகத்துக்கு போய் அந்த ஸ்கூல் பொண்ணோட அப்பா, அம்மா வீட்டுக்குமே இவங்க போயிடுறாங்க. அவங்களுக்கு தான் இவங்க வந்து ஆர்ஃபன்ல பொறந்ததுனால அப்பா, அம்மா பாசம் கிடைச்சிருக்காதுல்ல. இப்ப அவங்க கண் கலங்கி நிக்கிறத அந்த பாட்டி பாத்துடுறாங்க. என்னம்மா வெளிய நிக்கிறீங்க? உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோயினுமே அவங்களோட ரூமுக்கே போய் பாக்குறாங்க. ஸ்கூல் பொண்ணு ரூமுக்கு போய் பாத்துட்டு, இப்ப அவங்களுமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க பாத்துட்டு இருக்காங்க. பாட்டியும் தாத்தாவும் அந்த நாய்க்குட்டியை கொஞ்சுறத. இப்ப அப்படியே அவங்க கண் கலங்கிட்டே, நீங்க ஏன் என்ன உங்க பொண்ணா எடுத்துக்க கூடாது? என்ன உங்க பொண்ணா நினைச்சுக்கோங்களேன். உங்க பொண்ணு வந்து தொலைஞ்சு போயிட்டா. ஆனா பரவால்ல, நான் உங்க பொண்ணா இருக்கேன். என்னை நீங்க ஏத்துக்கோங்கன்னு சொல்லும்போது 2 பேருக்குமே சரியான ஷாக். என்னம்மா சொல்றேன்னு. இவங்க என்னை ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே கேட்டுடுறாங்க. இப்ப அப்படியே வீட்டுக்கு அழுதுட்டு ரிட்டர்ன் வராங்க. நம்ம ஹீரோமே கன்வின்ஸ் பண்றாரு. ஒண்ணும் இல்ல, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அப்படியே நெக்ஸ்ட் சீன்லயே நம்ம போலீஸ்காரனுமே ஹீரோட பழைய வீட்டுக்கு போயிருப்பாரு. அப்ப அந்த இடத்துல அந்த ரிங்குமே இருக்கும். அந்த ரிங்க பார்த்தோன்னே ஞாபகம் வந்திருக்கும். அந்த பொண்ணுமே இந்த ரிங் தானே போட்டிருந்தா அப்படின்ட்டு. இப்ப அதே போட்டோ அந்த பெயிண்டிங்குமே நம்ம போலீஸ்கார் பார்த்துறாரு. அதுல நம்ம ஹீரோ ஒரு ஃபேரியா இருப்பாரு. ஸோ இவன் ஒரு ஃபேரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ்காருக்குமே தெரிய வந்துருது. செம்ம ஷாக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒண்ணுமே புரியல. அந்த ஷாக்கோட அப்படியே இருக்காரு. இப்ப நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நான் விதியை மீறி நான் உன் கூட இருக்கணுன்றதுக்காக தான் இத்தனை ஜென்மமா நான் இருக்கேன். ஸோ இதுக்கப்புறமா நான் உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணிடுறாங்க. அந்த டைம் கரெக்டா நம்ம ஹீரோவே மறைய ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவர் லாஸ்ட் அந்த மெட்டஃபோர்ல மறைய ஆரம்பிக்க இதையுமே நம்ம ஹீரோயின் பாத்துறாங்க. அப்ப இதெல்லாமே உண்மைதான், அன்னைக்கு பார்த்ததும் உண்மைதான், இருந்தாலும் நீ தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அகைன் கிஸ் பண்றாங்க. நீங்க இருக்க போற கொஞ்ச நாள் நான் உன் கூட இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அகைன் கிஸ் பண்ண இப்படி நம்மளோட 13th எபிசோட் இங்க முடியுது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க.